Hi, this is Dr. Duraisamy, consultant sexologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. Sex Lessons YouTube சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒரு சிம்பிளான வித்தியாசமான டாபிக். அமாவாசை, பௌர்ணமி இந்த ரெண்டு நிகழ்வுகள் அப்பவும் நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுனால என்ன பாதிப்புகள் இல்லை, என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீக ரீதியாக இதை பேசும்போது நிறையா பேசிகிட்டே போகலாம், நிறையா சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இதில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா மனித உடம்பில் நடக்கிற மாற்றங்கள் யாருனாலையும் அவ்வளோ கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நிலவு இல்லாமல் இருக்கிற வெறும் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த நிலவு தோன்றி அந்த 14-15 நாளில் முழு நிலவாக மாறுறது. ஸோ உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சிகள் பூர்வமாகவும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்போ செக்ஸ் உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அமாவாசை அப்பவும் செக்ஸ் உணர்ச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியோட பகல் இரவு எப்படியோ அதே மாதிரி தான் ஹீட் அண்ட் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெப்பம் மற்றும் குளிர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். ஆனால் செக்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அந்த உணர்வுபூர்வமான விஷயம் இன்றைக்கி இத்தனை மணிக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த டேட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமாவாசை அன்றைக்கி மூடு நல்லா வருது அப்படின்னா அந்த செக்ஸுங்கிறது அந்த மூடு வரும்போது, செக்ஸுவல் தாட் வரும்போது, செக்ஸுவல் டிசைர் வரும்போது, நமக்கு பார்ட்னர் அவைலபிளாக இருக்கும்போது ரெண்டு பேரும் அந்த உணர்வு பசிக்காக ஒரு உடலுறவு வச்சுக்கிறது தான் செக்ஸு. அதை கண்டிப்பாக அமாவாசை அன்றைக்கி இத்தனாம் தேதி தான் நீங்கள் செக்ஸ் வைக்கணும் அப்படின்னு யாரும் கம்பல் பண்ணவும் முடியாது. நீங்களும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிறனால உங்களோட செக்ஸுவல் தாட்ஸும் டிசைரும் குறையுமே தவிர, செக்ஸில் இருக்கிற வேகம் குறையுமே தவிர நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதே மாதிரி தான் பௌர்ணமியும். அன்னைக்கு உங்களுக்கு உணர்வுகள் இருந்தால் வைக்கலாம், இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுக்கு கால நேரம் ஜோசியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம். செக்ஸ் எப்பவுமே ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். உங்களுக்கு எப்போ செக்ஸ் உணர்ச்சி இருக்குதோ, எப்போ உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கீங்களோ, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ செக்ஸ் வைக்கலாம். இந்த டேட்டில் தான் வைக்கணும், அமாவாசையில் தான் வைக்கணும், பௌர்ணமியில் தான் வைக்கணும் அப்படின்னு எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா, நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உள்ள இன்பாக்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். நன்றி, வணக்கம்.